Abactive green. This is Abisha. இன்னைக்கு வந்து மரவலி கிழங்க வச்சு தான் ஒரு டிஷ் வந்து பண்ண போறேன். சோ அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஓகேவா? அப்ப வீடியோக்குள்ள போலாம் வாங்க. சோ மரவலி கிழங்கு வந்து ஸ்பெஷலா வந்து ஃபேவரட்டா வந்து சாப்பிடுறது பாத்தீங்கன்னா கேரளால தான் சாப்பிடுவாங்க. பிளஸ் வந்து எங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லயும் சாப்பிடுவாங்க. ஏன்னா முன்னாடி வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் வந்து கேரளா கூட சேர்ந்துறதுனால மேக்ஸிமம் வந்து அந்த ஃபுட் எடுத்துக்கிற விதம் பாத்தீங்கன்னா கேரளால எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ எங்களுக்கும் வந்து கப்பை அதாவது மரவலி கிழங்கு அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். மலையாளத்தில் வந்து கப்பைன்னு சொல்லுவாங்க, எங்கள் ஊரில் மரிச்சினி கிழங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய விதமாக வந்து பண்ணி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி வந்து கேரளாவிலே ரொம்ப ஸ்பெஷலான மரவலி கிழங்கு வச்சு பண்ணுற கப்பா பிரியாணி. கப்பா பிரியாணி அப்படின்னா கப்பானாலே மரவலி கிழங்கு தான். அவங்க நார்மலி வந்து அந்த பிரியாணியில் கப்பா அதாவது மரவலி கிழங்கு ப்ளஸ் என்னென்னா பீஃப் சேர்ப்பாங்க, சிலர் வந்து சிக்கன் சேர்ப்பாங்க. ஸோ நானும் வந்து அதே மாதிரி தான் இன்றைக்கி மரவலி கிழங்கு சிக்கன் பிரியாணி பண்ண போகிறேன். சூப்பரான ஒரு டிஷ்ஷு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து இங்கிலீஷில் வந்து டாப்பியோக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து ரொம்ப சத்துக்கள் அடங்கியிருக்கு. இதில் வந்து கால்சியம் இருக்குது, அயன் இருக்குது. நார்மலி பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சாப்பிட்டாங்க அப்படின்னா வெயிட் வந்து ஜாஸ்தியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடி வந்து எங்களோட அதாவது பாட்டி தாத்தா அந்த காலத்துல எல்லாம் இதுதான் அவங்களோட மேக்ஸிமம் ஃபுட்டு. பட் அவங்க ஹெல்த்தியாக இருந்திருக்காங்க. அவ்வளோ சத்துக்கள் இருக்கிறதா இந்த மரவலி கிழங்கு. ஸோ மேக்ஸிமம் வந்து நிறைய வெரைட்டியை வந்து பண்ணி சாப்பிடலாம், சும்மாவே வேக வச்சு சாப்பிடலாம், கறியாக சாப்பிடலாம், இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து மரவலி கிழங்கு பிரியாணி தான் பண்ணுறேன், சிக்கன் பிரியாணி. ஸோ இதோட ப்ராசஸிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், ஈஸியாலாம் முடியாது. நம்ம வந்து நார்மல் ரைஸ் வச்சு பிரியாணி பண்ணுற மாதிரி ஈஸியாலாம் முடியாது, கொஞ்சம் ப்ராசஸிங் இருக்க தான் செய்யுது. ஸோ அது வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பெஷல் அதாவது மரவலி கிழங்கு சிக்கன் பிரியாணிக்கு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா மரவலி கிழங்கு. ஸோ மரவலி கிழங்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இதை வந்து கட் பண்ணி நம்ம முதல்ல எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். இப்போ வந்து தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ரொம்ப பெருசும் ரொம்ப குட்டி இல்லாமல் கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு ரொம்ப குழஞ்சி வரணும் அப்படின்னா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இல்லை ஸோ ரொம்ப குழஞ்சும் இல்லை குழையாமலும் இருக்கிறது அது ஒரு மீடியம் லெவலில் எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் பீஸெல்லாம் தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து தண்ணி உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். சிலர் வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து வேக வைப்பாங்க. நான் வந்து அப்படி வேக வைக்கிறது கிடையாது. இந்த கிழங்கு வந்து மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி இந்த மாதிரி விட்டுக்கோங்க, விட்டுட்டு கொதிக்க விடுங்க. இது வந்து 2 வாட்டி வடிகட்டி எடுக்க வேண்டியது இருக்குது. முதல்ல வந்து கொதித்த உடனே வந்து கொஞ்சம் தாண்டி வடிகட்டிடலாம், அதுக்கு பிறகு திருப்பி வந்து வேக வைக்கணும். இப்போ வந்து வேக வைக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொதி வந்து கொதிச்சிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். கொஞ்சம் லைட்டாக அது வெந்த உடனே வடிகட்டிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து திரும்பவும் தண்ணி வச்சு நம்ம நல்லாவே வேக வச்சிடலாம். பார்த்தீங்களா, வடிகட்டின பிறகு இந்த மாதிரி வெந்திருக்கு. பாதி அளவு வெந்துடும். சிக்கன் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு வேக வைக்கலாம். ஸோ இப்போ 2வது வாட்டி நம்ம தண்ணி வச்சது கொதிச்சிடுச்சு. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா வந்து வடித்து எடுத்துடலாம். ஸோ 2வது வாட்டி வந்து தண்ணியெல்லாம் நல்லாவே வடித்து எடுத்தாச்சு, நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு மசிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நல்லாவே மசிச்சு வரணும் அப்படின்னா, இல்லை வந்து பீஸ் வந்து இடையே தெரியணும் அப்படின்னா ரொம்பவே மசிக்காமல் லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மசிச்சு எடுத்திருக்கேன்னா ரொம்ப குழையாமல் பட் கொஞ்சம் குழஞ்சி அந்த மாதிரி பாகத்துக்கு எடுத்திருக்கேன்னா, ஏன்னா பீஸ் வந்து கொஞ்சமாக தெரியணும். ஹஸ்பண்டுக்கு வந்து பீஸ் இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ அதனால் வந்து
ஒரு மீடியம் லெவலில் வந்து குழைச்சி எடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து நல்லாவே மசிச்சு எடுக்கணும் அப்படின்னா நல்லாவே மசிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ மரவள்ளிக்கிழங்கு சிக்கன் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம் வாங்க. ஸோ இப்போ வந்து மரவள்ளிக்கிழங்கு சிக்கன் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். வேக வச்ச மரவள்ளிக்கிழங்கு நல்லாவே வேக வச்சு எடுத்துருக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ கிட்ட சிக்கன் வந்து வேக வச்சு வச்சிருக்கு. இது வந்து குக்கரில் தண்ணியாகவே வேக வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து வத்த வச்சு எடுக்க வேணாம், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் சிக்கனில் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூளும் அப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு வேக வச்சு வச்சுருக்கிறேன். நான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம். நான் வந்து மிக்சியில் பொடிச்சு வச்சுருக்கிறேன். இது வந்து எதுக்காகனா வறுத்து இதில் போடுறதுக்காக. இது வந்து ஆப்ஷனல் தான். சிலர் வந்து தேங்காய் துருவல் வந்து வறுத்து போடுவாங்க, சிலர் வந்து போடுறது கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வதக்குறதுக்காக நான் வந்து ஒரு 3 பெரிய வெங்காயம் மெல்லிசா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில். அப்புறமா வந்து ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பச்சை மிளகா ஒரு 6-7 எடுத்திருக்கேன். 2 வெரைட்டி சேர்த்து எடுத்திருக்கேன். இது எங்களோட கன்னியாகுமரி ஸ்பெஷல் பச்சை மிளகா. பார்த்தீங்கன்னா அவ்வளோ காரம் இருக்காது. ஸோ அது க்ரன்ச்சியாக சாப்பிடணும் அதுக்காக. அப்புறமா பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ இவ்வளோ திங்ஸ் தான் வந்து மரவள்ளிக்கிழங்கு சிக்கன் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள். இப்போ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. தேங்காய் பார்த்தீங்கன்னா துருவி கூட போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னு இந்த மாதிரி நீல வாக்கில் வச்சுட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட செய்யலாம். எதுனாலும் உங்கள் விருப்பம். நான் வந்து இப்போ வந்து துருவியும் கிடையாது, ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு பொடிச்சு எடுத்துருக்கேன். ஸோ அது வந்து ஈஸி, எனக்கு சும்மா துருவிட்டெல்லாம் இருக்க வேணாம் அதனால். ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். தேங்காய் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான். சிலர் வந்து தேங்காய் யூஸ் பண்ணுவாங்க, சிலர் வந்து தேங்காய் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ நான் வந்து இன்றைக்கி தேங்காய் வந்து வறுத்து போடுறேன். ஸோ அதனால் தேங்காய் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இந்த தேங்காய் வந்து வறுத்து எடுத்துடலாம். நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுக்கிறேன். நீங்கள் வந்து நெய் வேணும்னா நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி முதல்ல வந்து கிழங்கு வேக வச்சு அப்புறம் வந்து சிக்கனை வேக வச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் துருவலை கூட வறுத்து எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்து வேலை முடிஞ்சிடும். நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு வறுக்கிறேன். ஸோ நல்லாவே வந்து அந்த கோல்டன் கலரில் வந்து பொன்னிறம் ஆகுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. கிளறிட்டு இருங்க, விட்டுறாதீங்க. இல்லை அப்படின்னா அடியில் வந்து கரைஞ்சி வந்துடும், மேலே வந்து வறுபடாது. ஸோ அதனால தான். ஸோ பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்து வறுத்து எடுத்தாச்சு. இப்போ பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ பெரிய பேனாக பார்த்து எடுத்துக்கோங்க. எங்கிட்ட ஸ்டீல் பேன் கிடையாது, அலுமினியம் பேன் தான் இப்போதைக்கு இருக்குது. நீங்கள் ஸ்டீல் இருந்தோன்னா ஸ்டீலை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டதுக்கு பிறகு காஞ்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம்ல வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லாவே வதக்கிக்கோங்க. வதங்குறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு. இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி வந்து போட்டுடலாம். போட்டுட்டு நல்லாவே வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு பிறகு வந்து நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மசாலா வந்து போட்டுடலாம். மசாலா வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் அப்புறம் மரவள்ளிக்கிழங்கு எல்லாத்துக்குமே சேர்த்து தேவைப்படுது. ஏன்னா எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன். ஏன்னா மஞ்சத்தூள் வந்து நான் கிழங்குலேயே போட்டுட்டேன். அப்புறமா வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெப்பர் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணால் போட்டுக்கோங்க. நான் வந்து நார்மலி யூஸ்வலாக வந்து எல்லாத்துலேயுமே போடுறது உண்டு. 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நல்லாவே கலரி விட்டுறலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ வந்து மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற சிக்கனை வந்து போட்டுடலாம். சிக்கன் வந்து தண்ணியோட சேர்த்தே போட்டுடலாம். ஸோ இப்போ சிக்கனை வந்து தண்ணியோட சேர்த்து போட்டுடலாம். ஸோ தண்ணியோட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ வந்து இந்த தண்ணி வந்து வற்றி வரணும். வற்றி வந்ததுக்கு பிறகு கொஞ்சோண்டு லைட்டாக வந்து தண்ணி இருக்கிற டைமில் வந்து நாம் வந்து கிழங்கு வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து கொதித்து தண்ணி வந்து வற்றட்டும். அது தண்ணி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து வற்றிடுச்சு. இப்போ வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இப்போ ஓனத்தையே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தீயை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு வந்து நம்ம வேக வச்சுருக்கிற கிழங்கு வந்து போட்டுடலாம். மரவள்ளிக்கிழங்கு
இதை வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருக்குறோம்ல தேங்காய், இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மல்லி இலை. ஸோ எல்லாத்தையும் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. ஜிம்மில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த சிக்கனோட எசன்ஸ் வந்து இந்த கிழங்குல வந்து வரும், அதுக்காக தான். அப்புறமா பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா நான் வந்து வறுத்து பொடிச்சு எடுத்துருக்கேன். ஃபைனலி பார்த்தீங்கன்னா பிரியாணி நம்ம வந்து மசாலா வறுத்து பொடிச்சு வச்சுருக்கோம்ல, அதை வந்து போட்டுடலாம். ஸோ இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து எல்லாத்தையும் சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த கிழங்கு சிக்கன் எல்லாமே சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. வாசனை கமகமான அப்படியே வீட்டை சுத்தலாம் அடிச்சிட்ருக்கு. அவ்வளோ மனம் வீசுது. அப்புறமா வந்து பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. சூப்பரான யம்மியான டேஸ்டியான கப்பா பிரியாணி, அதாவது மரவள்ளி கிழங்கு சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து சர்வ் பண்ணிடலாமா? யம்மியான கலர்ஃபுல்லான பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்கிற, பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்கிற டேஸ்டியான நல்ல வாசனையாக இருக்கிற ஒரு மரவள்ளி கிழங்கு சிக்கன் பிரியாணி, அதாவது கப்பா பிரியாணி வந்து ரெடியாக இருக்குது. வாவ், பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இது வந்து சாதத்து கூட அந்த மாதிரிலாம் சாப்பிடணும் கிடையாது, சும்மாவே வந்து சாப்பிட்டுக்கலாம். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா அதாவது மரவள்ளி கிழங்கு இருக்குல்ல, அதோட பீஸ் வந்து தெரிகிற மாதிரி போட்டிருக்கேன். சிலர் வந்து ரொம்பவே மசிச்சு போடுவாங்க. என்னோட ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி பீஸ் இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சது இந்த மரவள்ளி கிழங்கு. 3 வேளை வேணாலும் சாப்பிடுவார், அவ்வளோ பிடிக்கும் அவருக்கு. ஸோ அதனால் பீஸாக போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து மசிச்சு போட்டால் அந்த விருப்பம் அப்படின்னா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஆஹா, சொல்லவே வேணாம், சூப்பரான டேஸ்ட்ல இருக்கு. இந்த கிழங்குல வந்து அந்த சிக்கனோட ஃப்ளேவர் மசாலாலாம் சேர்ந்து அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் போட மறக்காதீங்க. அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு, அவ்வளோ டேஸ்டியான ஒரு கிழங்கு சிக்கன் பிரியாணி. ஸோ எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இதை வந்து நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பி ஹாப்பி, பி ஹெல்தி, பி சேஃப் அண்ட் என்ஜாய் லைஃப். பாய் பாய். இப்போ வந்து கொரோனா போயிட்டுருக்கு, எல்லாருமே சேஃபாக இருங்க, வீட்டில் வந்து இருங்க. கவர்மெண்ட் வந்து சொல்கிறத வந்து கேளுங்க. அந்த கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். டிஸ்டன்ஸ் கீப் பண்ணிக்கோங்க. வெளியே போனால் மாஸ்க்கெல்லாம் போட்டுட்டு வீட்டுக்குள்ளாடி வரும்போது கை காலெல்லாம் நல்லா அலசிக்கோங்க. சேஃபாக இருங்க. நம்மளை வந்து நாமளே பாதுகாக்க முடியும். பாய்.